இந்த வீடியோ வெறும் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸாவோ ரெக்கமெண்டேஷனாவோ இதை எடுத்துக்க வேணாம். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு எடுங்க. வணக்கம் மக்களே, இன்னைக்கு டாக்டர் ரெட்டிங்கிற கம்பெனியை பற்றி தான் ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். டாக்டர் ரெட்டி ஒரு லார்ஜ் கேப் ஃபார்மா கம்பெனி. இந்தியாவோட 4th லார்ஜஸ்ட் ஃபார்மா கம்பெனி இந்த டாக்டர் ரெட்டி. ஆக்டிவ் ஃபார்மா இன்கிரீடியன்ஸ், கஸ்டம் ஃபார்மா சர்வீசஸ், ஜென்ரிக் ட்ரக்ஸ், பயோசிமிலர்ஸ் மாதிரியான ட்ரக்ஸ் எல்லாம் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க வேர்ல்டு ஃபுல்லாக. இவங்க கிட்ட 400க்கும் மேலே ஹை குவாலிட்டி ஜென்ரிக் ட்ரக்ஸ் வச்சிருக்காங்க. ஜென்ரிக் ட்ரக்ஸ் செக்மெண்ட்ல இருந்து மட்டும் 83% ரெவன்யூ இவங்க ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ், கஸ்டம் ஃபார்மா இன்கிரீடியன்ஸ்லேருந்து 17% ரெவன்யூ இவங்க ஜென்ரேட் பண்ணுறாங்க. இவங்களோட ஜாகிரபிக் ரெவன்யூ பிரேக்கப்னு பார்க்கும்போது யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து 37%, இந்தியாவிலேருந்து 22%, ரஷ்யாவிலேருந்து 9%, மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து 32% இவங்களோட ரெவன்யூ ஸ்பிளிட்டாக இருக்குது. டாக்டர் ரெட்டிக்கு சொந்தமாக 23 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இருக்குது, 9 R&D ஃபெசிலிட்டி இருக்குது. டாக்டர் ரெட்டி கீழே 36 சப்சிடரி கம்பெனிஸ் இருக்குது. டாக்டர் ரெட்டியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்னு பார்க்கும்போது சேல்ஸ் இயர் ஆன் இயர் இன்க்ரீசிங்கில் தான் இருக்குது. 2021 19,048 கோடியாக இருந்த சேல்ஸ் 2025 32,644 கோடியாக உயர்ந்திருக்கு. காம்பவுண்டட் சேல்ஸ் க்ரோத் மட்டும் கடைசி 5 வருஷத்தில் 13% உயர்ந்திருக்கு. அப்படியே ப்ராஃபிட்னு பார்க்கும்போது அதுவும் இயர் ஆன் இயர் இன்க்ரீசிங்கில் தான் இருக்குது. 2021 1952 கோடியாக இருந்த ப்ராஃபிட் 2025 5725 கோடியாக உயர்ந்திருக்கு. காம்பவுண்டட் ப்ராஃபிட் க்ரோத்னு பார்த்தா இயர்லி 22% கிட்ட இவங்க உயர்ந்திருக்காங்க. டாக்டர் ரெட்டியோட பேலன்ஸ் ஷீட் செக் பண்ணும்போது ரிசர்வ்ஸ் 35,950 கோடியாகவும் அசட்ஸ் 20,617 கோடியும் வச்சிருக்காங்க. இவங்களோட பாரோயிங்ஸ்னு பார்க்கும்போது 5,854 கோடி தான் இருக்கு. பாரோயிங்ஸ் ரிசர்வ்ஸையும் அசட்ஸையும் விட ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால இது ஃபினான்ஷியலி சவுண்ட் கம்பெனி. இவங்களுக்கு ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் வருது கொஞ்சம் இம்பாசிபிள்னு தான் சொல்லலாம். டாக்டர் ரெட்டியோட ஃபண்டமெண்டல் ரேஷியோன்னு பார்த்தா டாக்டர் ரெட்டியோட ஸ்டாக் பிஇயான 17.6, இண்டஸ்ட்ரி பிஇயான 29.6 விடவும் 10 இயர் மீடியன் பிஆன 26.1 விடவும் ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு சீப்பாக தெரியலாம். ROE 18%லையும் ROCE 22.7%லையும் இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி 0.16ல் இருக்குது. ப்ரமோட்டர் FII DII ஹோல்டிங் சேர்த்து 75%க்கும் மேலே இருக்குது. இவங்களோட பேலன்ஸ் ஷீட் ஃபண்டமெண்டல் ரேஷியோஸ்லாம் வச்சு பார்க்கும்போது ஃபண்டமெண்டலி இந்த ஸ்டாக் இப்போதைக்கு சீப்பாக தான் இருக்குது. டாக்டர் ரெட்டியோட டெக்னிக்கல் அனாலிசிஸ்னு பார்க்கும்போது அதோட ஆல் டைம் ஹையான 1,420 ரூபாயிலிருந்து 10% ஃபால் ஆகி 1,200 ரூபாய் கிட்ட தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் டெக்னிக்கலி இப்போ ப்ரீமியம் ஜோனில் தான் இருக்குது. டிஸ்கவுண்ட் ஜோனுங்கிறது 1,075 ரூபாய்க்கு கீழே போனால் தான் டிஸ்கவுண்ட் ஜோன். பட் ஆல்ரெடி இப்போ இருக்கிற ஸ்விங்கில் 1,075 ரூபா ரீச் ஆகி மேலே வந்துருச்சு. திரும்ப 1,075 ரூபா போகுமாங்கிறது டவுட்டு தான். அதனால் நான் இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ண மாட்டேன். டாக்டர் ரெட்டியோட ஓவரால் சம்மரின்னு பார்க்கும்போது ஃபண்டமெண்டலி ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்பெனி, ஸ்ட்ராங் சேல்ஸ் க்ரோத் இருக்குது, ஸ்ட்ராங் ப்ராஃபிட்டபிலிட்டி க்ரோத் இருக்குது, ஃபண்டமெண்டலாகவும் சீப்பாக தான் இருக்குது. ஆனால் டெக்னிக்கலி ப்ரீமியம் ஜோனில் இருக்கிறதுனால நான் இப்போதைக்கு கன்சிடர் பண்ண மாட்டேன். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான், ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு அனாலிசிஸ் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from பங்குச்சந்தை பட்டதாரி.